students, next heading பாருங்க. Cell suspension culture அப்படின்னா மிதவை உயிரி உருவாக்குதல்னு பேர். மிதவைன்னா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. The growing of cells அதாவது வளரக்கூடிய செல் including the culture a single cell இருக்கலாம். இப்போ வளரக்கூடிய செல் வந்து சிங்கிள் செல்லாக இருக்கலாம். growing cells including the culture of சிங்கிள் செல்லாக இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் செல்ஸ் ஸ்மால் அக்ரிகேட்ஸ்னா குரூப் ஆஃப் செல் தொகுப்பாக இருக்கலாம். செல்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் இன் விட்ரோ லிக்விட் மீடியம் ஒரு நீர்ம ஊடகத்தில் வளர்க்குறது. விட்ரோன்னா வளர்க்குறது, இன்சைடு வளர்க்குறது. இன் மீடியம் இஸ் நோன் அஸ் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். அதாவது வளரக்கூடிய ஒரு செல்லையோ அல்லது குரூப் ஆஃப் செல்லையோ ஒரு நீர்ம ஊடகத்தில் வச்சு வளர்த்தா, ஊடகம் எம்எஸ் மீடியம் அங்கே வளர்த்தா அதுக்கு பேர் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் என்று பெயர். அப்போ செல் சஸ்பென்ஷன் இஸ் ப்ரிப்பேர் டிரான்ஸ்ஃபரிங் எ போர்ஷன் ஆஃப் காலஸ். இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் இல்லையா, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபரிங் எ போர்ஷன் ஆஃப் கேலஸ், ஒரு காலஸில் ஒரு பகுதி த லிக்விட் மீடியம் ஒரு எம்எஸ் மீடியத்தில் வச்சு அண்டு அஜிடேட்னா அந்த காலஸில் வந்து அஜிடேட்னா கிளர்ச்சி அடைந்த பகுதி. ஒரு காலஸ்ன்றது ஒரு இருபது ஷேப்பில் செல்லின் தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பால் மாதிரியே எப்படி ஒன்றா இருக்கலாம். அதில் ஒரு பகுதி ஏதாவது ஒரு பகுதி வந்து கிளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த பகுதியை மட்டும் யூஸிங் ரொட்டேட்டரி சேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட், ரொட்டேட்னா கலக்கி, அதாவது சோதனை கலக்கின்னு ஒன்று, அதை வச்சு அந்த பகுதியை தூண்டுறோம். எதுக்கு வச்சு தூண்டுறோம்? லிக்விட் மீடியத்தில் வச்சு தூண்டும் பொழுது அங்கே தாவர வளர்ச்சி நடைபெறுது. அந்த கல்ச்சர் மிதவை உயிரி உருவாக்கப்படுகிறது. The cells are separated from the culture is used for cell suspension culture. ஆக the cells are separated from the callus tissue. அதை என்ன செய்ய பண்ணால் எந்த பகுதியை கரு ஊட்டப்பட்டிருக்கோ அந்த பகுதியை கேலஸ் திசையிலிருந்து தனித்து எடுத்து இந்த ரொட்டேட்டரி சேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் உதவியோட எம்எஸ், அதாவது லிக்விட், இந்த ரொட்டேட்டரி சேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு கேலஸுடைய கிளர்ச்சி ஊட்ட பகுதியை ரிமூவ் பண்ணி அதை வந்து லிக்விட் மீடியத்தில் வச்சு ஒரு மிதவை உயிரி சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக உருவாக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா? பாருங்க. Production of secondary metabolites. Production of secondary metabolites சொல்லியாச்சுன்னா, செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் சொல்லக்கூடியது வந்து இரண்டாம் நிலை வளர்சிதை பொருளை தான் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் சொல்கிறாங்க. இது எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக தான் இதை நிறைய பொருள் உருவாக்குறாங்க. இந்த கல்ச்சர் மூலமாக தாவரங்கள்ல இருந்து நம்மளுக்கு நிறைய பொருளும் பயன்படுற மாதிரி உருவாக்க முடியுன்றாங்க. அது என்னன்னு பாருங்க. செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ். இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னா மிதவை உயிரி வளர்த்தல் மூலமாக இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருட்கள் உருவாக்க முடியும். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கலாய்டு, பிளவோனாய்டு, டெர்பனாய்டு, ஃபீனோலிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு ரீகாம்பினன்ட் புரோட்டீன்ஸ். இந்த மாதிரி 5க்கு மேற்பட்ட பொருட்கள் உருவாக்குறாங்க. இதுதான் எனது செகண்டரி மெட்டபாலிட்டிஸ், இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருட்கள். அதுதான் அதை உருவாக்குறது. எப்படி உருவாக்குறது பார்த்தீங்கன்னா, செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலம் உருவாக்குறாங்க. பாருங்க, அதுக்கு பாருங்க. எஸ் கெமிக்கல் பாருங்க, இந்த புரோட்டீன் உருவாகுது. இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட். இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறதுனால that are not required by the plant for normal growth. அப்படி அதில் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறதுனால இது பிளானோடைய க்ரோத்துக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. பிளானோடைய க்ரோத்துக்கு பயன்படாத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்டு பாருங்க, ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த பிளான்ட் ஆஸ் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல் மெட்டபாலிசம். ஆனால் அது மூலமாக இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருள்கள் உருவாகும், வளர்ச்சி உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பயோசிந்தசிஸ் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் indole alkaloids from the Catharandus roseus
பிளான்ட் கல்ச்சர். பிளான்ட் கல்ச்சர் மூலமாக கேத்தன்சோசிஸ் என்ற தாவரத்திலிருந்து இண்டோல் ஆல்கைட்ஸ் எடுக்கிறாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பயோசிந்தசிஸ்க்கு பயன்படுது. பயோசிந்தசிஸ்க்கு பயன்படுது. அப்போ பயோசிந்தசிஸ் ஐசோலேஷன் சரிங்களா பார்த்துக்கோங்க. அது பாருங்க. சரி, இந்த செகண்டரி மெட்டபாலிசம் மூலமாக என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க பாருங்க. The process of production of secondary metabolites can be scaled up and automated using bioreactor பயன்படுது. அப்போ இந்த செல் சஸ்பென்சர் கல்ச்சர் மூலமாக உருவாக்கக்கூடிய தாவரங்களிலிருந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக உருவாக்கக்கூடிய தாவரம் வந்து செகண்டரி மெட்டபாலிட்ஸ் இரண்டாம் வளர்ச்சிகள் உருவாக்குறாங்க இல்லையா, அந்த பொருள்கள் வந்து எதுக்காக அது உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காக, அதாவது வணிகத்துக்காக உருவாக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு தாவரமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதை எதிர்பார்த்து உருவாக்குறாங்கன்னா கமர்ஷியலுக்காக. பாருங்கள், மெனி ஸ்ட்ராட்டஜிஸ்னால் இந்த தாவரங்கள் உருவாக்குறது சில யுத்திகள் தாவரங்கள் உருவாக்க சில யுத்திகள் பயன்படுத்துகிறாங்க. அவை தான் சச்சஸ் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிகேஷன் அண்டு இம்மொபைலைசேஷன். இந்த 3 யுத்திகள்னா தந்திரங்களை பயன்படுத்தி தான் பாருங்கள் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிகேஷன் அண்ட் இம்மொபைலைசேஷன். இந்த 3 உத்திகளை பயன்படுத்தி நிறைய தாவரங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. நிறைய தாவரங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க? செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக இந்த 3 உத்திகளை பயன்படுத்தி இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக நிறைய தாவரங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. ஹேவ் பீன் யூஸ்டு டு மேக் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் பாருங்கள் மோர் எஃபிஷியன்ட்லி இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப். அப்படி உருவாக்கின தாவரங்கள் வந்து அதிகமான செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி பாருங்கள், இண்டஸ்ட்ரியலி இம்பார்ட்டன்ட் பிளான் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் லிஸ்டட் ஃப்ளோ இன் த டேபிள். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கன்னா, கீழே கொடுக்கப்படுற டேபிளில் வந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக உருவான தாவரங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள். இந்த தாவரங்கள் வந்து தாவரங்கள் இருக்கக்கூடிய அதாவது செகண்டரி மெட்டபாலிசம், அதாவது இரண்டு நிலை பொருள் என்னன்னு பாருங்க, அதில் யூசஸ் பாருங்க தெரியும். இந்த பாருங்க 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 3 மார்க் கொஸ்டின் பாருங்க. செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பிளானோடைய சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகாக்சின் சொல்லப்படுது, டிக்சாக்சின் சொல்லக்கூடியது. இது வந்து டிஸ்டாலிஸ் பர்பூரியா சொல்லக்கூடிய ஒரு தாவரம். டிஸ்டாலிஸ் பர்பூரியா என்ற தாவரத்திலிருந்து டிக்சாக்சின் சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறாங்க. அது எதுக்கு பயன்படுத்தினா கார்டியாக் டானிக், அதாவது இதயத்துக்கு டானிக், இதய மருந்தாக பயன்படுது, இதயத்துக்கு மருந்து. அடுத்து ஹார்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இரண்டாம் நிலை வளர்ச்சியை பொருள் இருக்கக்கூடிய தாவரம் வந்து பாப்பவர் சாமினிபுரம். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பயன்படுது. அடுத்து பார்த்தோம் கேப்சைசின் சொல்லக்கூடியது. இது வந்து கேப்சிகம் அண்ணும். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுமேட்டிக் பெயின், அதாவது வாதம் சொல்ல வாத வலி, அதுக்கு மருந்தாக பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வின்கிறிஸ்டின் சொல்லக்கூடியது கேத்தனஸ் ரோசிஸ் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்டி ஹர்ஜினோசெனிக் அப்படின்னா புற்றுநோய்க்கு எதிர்ப்பு மருந்தாக பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குயினைன். அடுத்து என்னது குயினைன் சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்து இருக்கக்கூடிய தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கோனா அபிஸ்னில்ஸ். இது எதுக்கு பெருமைன்னா ஆன்டி மலேரியல் வைரஸ் ஆன்டி மலேரியல் நோய் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போடக்கூடியது. அப்போ ஒவ்வொரு தாவரத்திலிருந்தும் இந்த தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலம் உருவான தாவரங்கள், அதிலிருந்து உருவாக்கக்கூடிய செகண்டரி மெட்டபாலிட்டிஸ், அதனுடைய பயன்பாடுகள், இது திரும்ப கேட்பாங்க. அதனால் இந்த டேப்லெட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க.
இருக்கக்கூடிய அந்த செகண்டரி மெட்டாபாலிட்ஸ் எதுக்கு டூமர் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஆல்கலாய்டு, ஃப்ளவோனாய்டு, டெர்பினாய்டு, ஃபீனோலிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் லிகன் ப்ரோட்டீன்ஸ். இதையும் மைண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக தாவரங்களை வந்து உருவாக்க மெனி ஸ்டேட்டஸ் இருக்கு. அதில் 3 இருக்குது. பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிகேஷன் அண்டு இம்மொபைலைசேஷன். இந்த 3 யுக்திகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு டூமரை கேட்பாங்க முக்கியமானது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.